ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு பிரியாணி சேமியா தான் செய்ய போகிறோம். நான் வந்து இப்போ ரெடிமேடாக விற்கும் பாருங்க, அனில் கம்பெனிலேயே பிரியாணி சேமியா. இது வந்து 2 பாக்கெட் எடுத்துருக்கேன் நான். இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம் 2 பாக்கெட்டும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா, ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நீளமாக. ஒரு 3 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு வந்து காய் வந்து ஒரு 100 கிராம் பீன்ஸு, ஒரு 100 கிராம் கேரட்டு. நீங்கள் இது கூட வந்து உருளைக்கிழங்கு இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, என்ன வெஜிடபிள், குடமிளகாய் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த 2 போதுன்ட்டு இதோட வச்சுக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வேணும். அவ்வளோதான். இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த பிரியாணி மசாலாக்குள்ளேயே ஒரு பொடி ஒன்று கொடுப்பாங்க. அந்த பொடி வச்சு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற சமையல் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, கொஞ்சம் அன்போடு சமைங்க. செய்கிற சமையலை ரசித்து செய்யுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த உப்புமாக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா ட்ரையாக வரன்ட்டு இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போடும்போது அடுப்பு வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா கடுகுலாம் வந்து தீயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடும்போது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் செவந்து வந்தாலே வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி சவந்துருச்சுன்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து காய்கறி போட்டு செய்கிறேன். நீங்கள் வந்து காய்கறி பதிலாக மட்டன் கைமாவும் போட்டுக்கலாம், சிக்கன் கைமாவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா முட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் இது வேண்டாம் அப்படின்ட்டு வெறும் காய் மட்டும்தான் போட்டுருக்கிறது. கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போட்டுருக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதையும் வந்து இது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு வந்து கொஞ்சமாக மீடியமாக வச்சுக்கோங்க. வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வதக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு வந்து சிகப்பாக வறுத்தா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து காய் போடணும். கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிற பாருங்கள், இந்த காய் போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 200 கிராம் சேமியா பேக்கெட் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் தண்ணி ஊற்றினா போதும். 150 மில்லி. அது எப்படிங்க 150 மில்லி அளந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மீடியம் சைஸு டீ டம்ளரில் ஒரு 3 டம்ளர் ஒரு பேக்கெட்டுக்கு வச்சுக்கோங்க. 2 டம்ளருக்கு 2 பேக்கெட்டுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது பாருங்கள், இது வந்து ஒரு 200 கிராம் தான் இது. நான் வந்து ஒரு 150 மில்லி தண்ணி வந்து நான் சூடு பண்ணி இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இது சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இது வந்து இந்த காயும் வெந்துடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. அந்த பேக்கெட்லேயே வந்து இது இருக்கும், உப்பு இருக்கும். அதனால் இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் இந்த காய்க்கு மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோ. இதுக்கு மேலே நம்ம உப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். இந்த காய் வந்து கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சு மூடி வைங்க, சீக்கிரமாக வெந்துடும். இந்த பேக்கெட் கொடுத்துருக்குற அந்த மசாலா பேக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுலேயே வந்து எல்லாமே இருக்கும் நமக்கு. இதை கட் பண்ணி கொஞ்சம் காய் வந்ததுக்கப்புறம் போடணும். இது வந்து காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷமாக நான் வந்து வதக்கிட்டு இருக்கிறேன். இந்த காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பொடியோட பவுட்ரு 2 பேக்கெட்டு. நீங்கள் 1 பேக்கெட் போட்டிங்கன்னா 1 பேக்கெட் சேமியா போட்டிங்கன்னா 1 பேக்கெட் பொடி மட்டும் போடுங்க. 2 பேக்கெட் போட்டிங்கன்னா 2 பேக்கெட்டுக்கும் போட்டுருங்க.
2 பாக்கெட்டும் கொட்டிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு, கொத்தமல்லி நிறைய போடணும். நான் வந்து இப்போ கொஞ்சமாக போடுறேன். இது வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வந்து நான் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் அந்தளவுக்கு வதக்குங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம அளந்து வச்சுக்கிற தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேமியா போட வேண்டியதான். இதில் வந்து சேமியா வந்து உதிரியாக வரத்துக்கு நான் வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அளந்து வச்சுக்கிற தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். சுடுதண்ணியை இப்போ கொதிக்க வச்சு ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக ஆயிரும். இப்போ இதில் நம்ம எல்லாமே போட்டோம். உப்பு, அந்த பொடி எல்லாம் போட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். தண்ணி வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உதிரியாக வரும். இப்போ தண்ணி வந்து ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம சேமியா போட வேண்டியதான். என்னடா டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் சேமியா போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சேமியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்படி தூவன மாதிரி போடுங்க எல்லா சேமியாவையும். இப்போ எடுத்து இப்படி இப்படி எல்லா சேமியாவையும் போட்டுட்டு பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் சேமியா. உதிரியாக இருக்குது பாருங்கள். எப்படி உதிரியாக இருக்குதுன்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். இந்த வாசனை சூப்பராக இருக்குது. கம்மன்ட்டு இந்த காய், இந்த பிரியாணி ஸ்மெல்லு யாராவது பார்த்தா பிரியாணின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வெஜிடேரியன் தான் செஞ்சுட்ருக்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே இதே டிப்ஸோடு இந்த வீடியோவை செஞ்சு இதே டிப்ஸோடு இந்த சேமியாவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பிரியாணி சேமியா ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் காய்கறிக்கு பதிலாக நான்வெஜ் கூட போட்டு செய்யலாம். சிக்கன், மட்டன், முட்டை இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு செய்யலாம். இல்லை இதோடய கலந்துமே நீங்கள் செய்யலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேக்கெட் இருந்தால் 3 பேர் சாப்பிட்லாம். 2 பேக்கெட்டு 4-5 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்கனாக்கா. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா சிம்பிளான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.